மீராவை லவ் பண்றதுக்கு 6 மாசம் தான் டைம் கொடுத்திருப்பான்றதுல இப்ப 6 மாசமா ஜாலி லவ் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. இன்னும் 2 நாள்ல மீராவும் அவ கல்யாணத்துக்காக ஊருக்கு போற மாதிரி இருந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து பிரேம் இங்க காணாம போயிடுறான். எப்படியோ லாஸ்டா கண்டுபிடிச்சிட்டா இவ பிரேம் கிட்ட, ஏன்னா நீ 6 மாசமா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா நான் உன்ன 12 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற விஷயத்த சொல்றான். அதை கேட்கிற பிரேம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். பார்த்தா இவன் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு லவ் லெட்டர் எழுதி பலூன்ல கட்டி பறக்க விட்டுருப்பான். அது கரெக்டா அது மீராவோட கையில தான் கிடைச்சிருக்கும். மீராவோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால மீராவும் ஆசிரமத்துல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்துல இந்த பலூன் அவ கையில கிடைச்சிருக்கும். அப்ப இருந்து ஒன் சைடா பிரேம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா சேரவே முடியாது. அனாதையா இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குனது, என்ன தத்தெடுத்து வளர்த்த எங்க அப்பா தான். இது வரைக்கும் அவர் என்கிட்ட எதையுமே கேட்டது கிடையாது. என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்காரு, அதுதான் இந்த கல்யாண விஷயம். அதனால என்னால இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாதுன்றத சொல்றா. அன்னைக்கு கூட நான் லவ் பண்ற விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன், நீ சூசைட் பண்ண போன அந்த பயத்துல தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் என்னைக்குமே ஒன்னா சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க கிளம்பி போயிடுறா. இவளுக்கான கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே நடந்துட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து பிரேமே கால் பண்ணி நான் இங்கதான் இருக்கேன்ற விஷயத்த சொல்றான். அதனால மீராவை இப்ப யாருக்கும் தெரியாம பிரேம மீட் பண்றா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க அப்பாவே இப்ப அந்த பொண்ணையை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிடுறாரு. அதனால பிரேமா அவங்க அப்பாக்கு லவ்னா என்னன்னு புரிய வைக்கணும்ன்றதுக்காக இப்ப லவ் பண்றேன்னு சொல்லி அவர் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுறான். இவனோட லவ் டச் தாங்க முடியாது. இப்ப அவருமே இவனை பாடி கார்டா பக்கத்துல வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க லவ் பண்ற விஷயத்தை ஒத்துக்கலாம், இப்ப மாடியில இருந்து குதிச்சிடும் சொல்லிட்டு அவர் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்கிற மீரோட அப்பாவும் என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத கேக்குறாரு. நானும் உங்க பொண்ணும் 6 மாசமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ உங்க பேச்ச மீறக்கூடாதுன்றதுக்காக நீங்க பாத்துச்சு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்தா. ஆனா அவளை புரிஞ்சுக்காத நீங்க அவளை கொலை பண்ற வரைக்கும் போயிட்டீங்க. அவ உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கா. இன்ன வரைக்கும் நான் அவகிட்ட நீங்க தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்ற விஷயத்த சொல்லல அப்படின்ற விஷயத்த சொல்றான். கேக்குற மீரோட அப்பாக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப பிரேம மீரோட அப்பா பண்ண தப்ப புரிய வச்சு இப்ப மீரா கிட்டே கூட்டு போயிடுறான். அவங்க அப்பா பாக்குற மீராக்குமே இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுது.